2026 சட்டசபை தேர்தலில் தமிழகத்தில் எத்தனை முனை போட்டி நிலவப் போகிறது, நீங்கள் கணிக்கும் கூட்டணி கணக்குகள் என்ன என்பது குறித்து எமது செய்தியாளர் சிவக்குமார் எழுப்பிய கேள்விகளுக்கு மானாமதுரை பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். தமிழகத்தை பொறுத்தளவு மும்முனை போட்டி தான் நிலவும். உதிரி கட்சிகள் ஃபுல்லாக ஆளுங்கட்சியோட போய் சேர்ந்துடும். எதிர்கட்சியை பொறுத்தளவு அதிமுகவும் பிஜேபியும் ஒன்றா சேர்ந்துக்கிடுவாங்க. இது தாவேக்கா தனிச்சு தான் நிற்கும்ங்கிறது என்னுடைய ஒரு கருத்தா இருக்குது. ஏடிஎம்கேயோ டிஎம்கேயோ தனித்து இருக்கலாம். தாவேக்காங்கிறது ஒரு கட்சியோட இணைந்து இருந்தால்தான் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கும். எல்லா மக்களுமே இப்போ வர இளைஞர்கள் எல்லாருமே புதிய கட்சி நம்மளை வழி நடத்தணுங்கிற நினைக்கிறாங்க. சட்டமன்ற தேர்தலில் மும்முனை போட்டி தான் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஏடிஎம்கே பிஜேபி சேர்றதுக்கு தாவேக்காவோட சேர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. விஜய் இது பிரைம் மினிஸ்டர் ஆகணும்னு தான் நினைக்கிறாருன்னு நினைக்கிறேன். அதனால மும்முனை போட்டி தான் நடக்கும். வரும் சட்டமன்ற தேர்தலில் எத்தனை முனை போட்டிகள் நிலவும், எந்தெந்த கட்சிகள் எந்தெந்த கூட்டணி இடம்பெறும் என்பது குறித்து மானாமதுரை பொதுமக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.